Hi friends, welcome to Hot and Chill Kitchen. Today நம்ம பார்க்க போகிற டிஷ் தயிர் பாதுஷா. அதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: மைதா 2 கப், கர்ட் 3/4 கப், ஏலக்காய், சர்க்கரை 1 கப், பட்டர் 50 கிராம், சோடா உப்பு சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு எண்ணெய். ஃபர்ஸ்ட் 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோடா உப்பு, பட்டர் 50 கிராம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும். மாவு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்ட் பிணைஞ்சாச்சு. இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த பட்டரில் இருக்க அதுவே வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணியாச்சு. அதை இந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு ஷேப்புக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது 1 கப் சுகர், 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஜீரா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். அப்போ அதை ஸ்டவ் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜீராவில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, அது நெசசரி கிடையாது, உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு ஜீரா. இப்போ இந்த ஜீராவில் ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். பேன் சூடாகிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்காக தான். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் எடுத்துக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவில், அதில் ஸ்போக் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் அதை ஒரு தடவை இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஜீரா வந்து அப்போ தான் சீக்கிரமாக உள்ளே போகும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதில் போடலாம். இந்த மாவை இப்போது லைட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு கொஞ்சம் உள்ளெல்லாம் வேகும். லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும், நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வேக விடலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே கொஞ்சம் அப்படியே மேலே வெந்து மேலே வந்துடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பொரிக்கும் போதே நல்லா ஸ்மெல் வரும். அதில் பட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும், இல்லைன்னா ஃபஸ்ட்டே தீஞ்சு போயிடும். அப்புறம் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பபுள்ஸ்லாம் மேலே வந்தது இல்லையா ஆயிலோடது, இப்போ அப்படியே கொஞ்சம் கம்மியாகிடுச்சுப்பாங்க. அப்போ கொஞ்சம் வெந்துச்சுன்னு அர்த்தம். எல்லாமே குறைஞ்சிரும். அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வெந்துடுச்சு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் அப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஜீரால, அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஜீரால போட்டு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அதில் ஊறினா போதும். நம்மளோட தயிர் பாதுஷா ரெடி. எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே இருக்கிற பொருள் வச்சு இவ்வளோ சூப்பராக செய்யலாம் பாருங்கள். நீங்களும் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது டேஸ்டான இன்ஸ்டன்ட் தயிர் பாதுஷா ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.